பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சென்னைக்கு வந்து 2, 3 நாள் கிட்ட ஆயிருச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா கூட கேட்டிருந்தாங்க. "என்ன ஊர்ல இருக்க மாரி வீடியோ போட்டிருந்த, இங்க இருக்க?" அப்படின்ட்டு. "ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ போட்டுட்ருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு தான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலே டயர்ட் ஆயிருமே. வேலை பார்க்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. அப்படித்தான் போச்சு ஒரு 2, 3 நாள் கிட்ட. இனிமே இந்த 4 செவத்துக்குள்ள தான் நம்மளோட வீடியோவே இருக்க போகுது. வேற வழி இல்ல. அது நீங்க பார்த்து தான் ஆகணும். அப்புறம் இன்ஸ்டால ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "நீங்க குட்டி ஸ்டோரி சொல்றதுனால தான் உங்களுக்கு இவ்ளோ கமெண்ட் வருது. அதுவும் நீங்க ஹாய்ன்னு சொல்றதுனால தான் வருது. இல்லைன்னா அவ்வளோ கமெண்ட்லாம் வராதுன்னு பொறாமைன்னு நெனைக்கிறேன்" சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல நான் குட்டி ஸ்டோரி எதுவும் சொல்ல போறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும். சரியா? குட்டி ஸ்டோரி சொல்லலைனாலும் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் வரும்னு அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே சமைக்க வந்தாச்சு. நேத்து நைட்டே வந்து வெண்டைக்காய் குழம்பு வச்சு தான் வச்சிருந்தேன். சைட் டிஷ்க்கு கொஞ்சம் பீன்ஸ் மட்டும் முட்டை போட்டு பொரியல் பண்ணி இனியாப்பாவுக்கு லஞ்ச் கட்டி குடுத்தாச்சு. மீதி பீன்ஸ் இருந்துச்சு. அதிலேயே சாதம் போட்டு கிளறி தம்பிக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அவனுக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால கொஞ்சம் சாப்பாடு மேல ஒரு 4, 5 வெண்டைக்காய் மட்டும் எடுத்து வச்சு அவனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு, கொஞ்சம் வீட்ல வேலைகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கணும். மதியம் வந்து இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. ஏன்னா, இங்க ஒரு வண்டி செப்டி டேங்க் கிளியர் பண்ற வண்டி வந்து நின்னுட்டு ஒரே சவுண்ட் குடுத்துட்டு இருந்துச்சு. அதனால தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட் பண்ணணும். மீண்டும் சந்திப்போம். டாடா!